بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا والنساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளிலேயே மிக சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலிலேயே மிக சிறந்த வழிகாட்டுதல் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்திலே புதிதாய் தோன்றிய ஒவ்வொன்றும் பிதுஅத் என்றும் பிதுஅத் ஒவ்வொன்றும் நாளை நம்மை மறுமையில் நரகில்தான் கொண்டு சேர்க்கும் என்றும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உரையிலும் நினைவூட்டியதை நினைவூட்ட கடமைப்பட்டவளாக எனதுரை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல மாணவ செல்வங்களே, இந்த தர்பியா நிகழ்ச்சியிலே நம் வயதிற்கேற்ற ஒரு அருமையான தலைப்பினை நாம் இன்றைக்கு படிப்பினையாக பெறப்போகிறோம். வாழ்ந்தால் இவரை போன்றுதான் நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். மரணமாக இருந்தாலும் மரணத்துக்கு பின்பான வாழ்க்கையாக இருந்தாலும் இவருடைய வாழ்வை போன்று இவருடைய மரணத்தை போன்று எனக்கு வாழ்வும் மரணமும் வர வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய அளவிற்கு ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிய அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உற்ற தோழர் உமர் பின் அல் ஹத்தாப், உலகமே திரும்பி பார்த்த உமர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றின் ஒரு சில குறிப்பினை நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் இப்ராஹிம் நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரு சிறிய துஆவினை உங்களுக்கு நினைவுபடுத்தலாம் என இருக்கிறேன். இப்ராஹிம் நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் 26வது அத்தியாயம் 84வது வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி இப்ராஹிம் செய்த துஆவை நமக்கு கூறி காட்டுகிறான். ரப்பி ஹப்லி ஹுக்குமா வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். இறைவா, எனக்கு நீ ஞானத்தை வழங்குவாயாக, அதாவது எனக்கு நீ கல்வி அறிவை வழங்குவாயாக. என்னை நீ சேர்த்து வைப்பதாக இருந்தால் நல்லவர்களோடு நல்ல நண்பர்களோடு சேர்த்து வைப்பாயாக. வஜ்ஹல்லி லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன். யா அல்லாஹ், அடுத்து வரக்கூடிய மக்களிடத்திலே எனக்கு நீ நல்ல பெயரை ஏற்படுத்துவாயாக. நான் மரணித்த பிறகும் சரிதான், என்னுடைய பெயரை கேட்கும் பொழுது மக்கள் மத்தியிலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வர வேண்டும், நல்ல எண்ணம் வர வேண்டும். நான் எனக்கு பின்னால் வரக்கூடிய மக்களிடத்திலே எனக்கு நல்ல பெயரை ஏற்படுத்துவாயாக. வஜ்அல்னி மின் வரஸத்தின் ஜன்னத்தின் நஈம். இன்பம் நிறைந்த சொர்க்கத்திற்கு என்னை நீ வாரிசாக மாற்றுவாயாக என்கிற துஆவை இப்ராஹிம் நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இந்த துஆவிலே வரக்கூடிய கருத்துக்களை நாம் பார்க்கும் பொழுது, யா அல்லாஹ், எனக்கு நீ ஞானத்தை தருவாயாக, எனக்கு கல்வியை நீ தருவாயாக. கல்வியை தருவது மட்டுமல்ல, அந்த கல்வி என்றென்றும் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் அதற்கு தகுந்தது போன்ற நல்ல மக்களோடு எனக்கு நீ தொடர்பை ஏற்படுத்துவாயாக. அந்த தொடர்பை ஏற்படுத்துவது மட்டுமல்ல, நான் மரணித்த பிறகு என்னுடைய பெயரை கேட்கும் பொழுது மற்ற மக்களுக்கு
அளவிற்கு எனக்கு ஒரு நற்பெயரை ஏற்படுத்துவாயாக. அது மட்டுமல்ல, நாளை மரணத்திற்கு பிறகான மறுமை வாழ்க்கையில் எனக்கு இன்பம் நிறைந்த சொர்க்கத்தினுடைய உரிமைப்பட்டவனாக என்னை ஆக்குவாயாக என்று துஆ செய்தார்கள். வாழும் பொழுதும் சரிதான், வாழ்க்கையில் மரணத்த பின்பும் சரிதான், மரணத்திற்கு பிறகான வாழ்க்கையிலும் சரிதான். இப்படிப்பட்ட ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்ந்தவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உயிரோடு இருக்கும் பொழுது அவருக்கு கல்விக்கான ஹுக்குமு கொடுக்கப்பட்டது. உயிரோடு இருந்து வாழ்ந்து மரணித்த பிறகு இன்றளவும் உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு உன்னதமான வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறார். அது மட்டுமல்ல, வாழும் பொழுதே நபி அவர்களால் சொர்க்கம் குறித்து நற்செய்தி சொல்லப்பட்டவர். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சமூகத்தில் அல்லாஹுவாலும் அல்லாஹ்வுடைய தூதராலும் இந்த அளவு பாராட்டை பெற்ற நபர் உமராக மட்டும்தான் இருக்க முடியும். அந்த அளவிற்கு பாராட்டையும் சிறப்பையும் பெற்றவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எந்த அளவுக்குன்னா, இந்த இஸ்லாம் குறித்த ஞானம் இல்லாத, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லாத மக்கள் கூட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்பை பற்றி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சிறப்பாக பேசுகிறார்கள் என்றால் அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்கிறார் என்பதை நாமெல்லாம் கவனித்து பார்க்க வேண்டும். நம்ம இந்திய நாட்டுக்கு எப்ப சுதந்திரம் கிடைச்சது? எப்ப சுதந்திரம் கிடைச்சது? ஏற்கனவே பார்த்துட்டு சொல்லி இருந்தா பார்த்துட்டு வந்திருப்பீங்க தானா? எத்தனாம் கிளாஸ் படிக்கீங்க எல்லாரும்? தமிழ்ல கேட்டா புரியாது தானா? இண்டிபெண்டன்ஸ் டே எப்போ? ஆகஸ்ட் 15. அவ நான் நினைச்சது கரெக்ட் தான். சரி, எந்த இயர்ல நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சது? எந்த இயர்ல இந்தியா இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி ஆச்சுது? 1997லயா? 1996 ஒரு வருஷம் முன்னால. அப்படியா? ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. சரி, எனக்கு இப்பதான் சுதந்திரம் கிடைச்ச மாதிரி இருக்கு பதில பார்த்தப்போ. சரி, அல்ஹம்துலில்லாஹ். 1947 நம்ம நாடு என்ன நாடாகுது? இந்தியா சுதந்திரம் பெற்ற நாடாக மாறுகிறது. கிட்டத்தட்ட 300-400 வருடங்கள் ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு கிடந்த நம்முடைய நாடு 1947 இந்தியா சுதந்திரம் பெறுகிறது. இந்தியா சுதந்திரம் பெற்றாலும் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் நம்மளால என்ன பண்ண முடியல, ஒரு சரியான ஆட்சி அமைக்க முடியல. சரியா? ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் கழித்து இந்தியா ஆட்சி அமைக்கக்கூடிய தகுதியை பெறுது. அதாவது ரிப்பப்ளிக் டேன்னு சொல்லுவோம் இல்ல, குடியரசு தினம். குடியரசு தினம் என்னைக்கு? ஜனவரி 26. எந்த வருஷம்? இப்பதான் சுதந்திரமே கிடைச்சது, அதுக்குள்ள குடியரசு தினத்தை கேக்குறீங்கன்னா 1950. சரியா? அப்போ இந்தியா சுதந்திரம் கிடைத்து குடியரசு ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு கட்டம் வந்த உடனே மற்றவர்கள் எல்லாம் இந்தியாவை ஏளனமாக பேசுகிறார்கள். இவங்களால எப்படி ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு எல்லாம் பேசும் பொழுது காந்தியடிகளிடம் பேட்டி எடுக்கிறார்கள். எப்படி பேட்டி எடுக்காங்கன்னா, உங்க நாடு சுதந்திரம் கிடைச்சாச்சுல்ல, சுதந்திரம் கிடைத்த பிறகு நீங்கள் இந்திய நாட்டை எப்படி அரசாள்வீர்கள், இந்திய நாட்டினுடைய அரசாட்சி என்பது எப்படி இருக்க போகிறது என்று கேட்ட உடனே காந்தியடிகள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் இந்திய நாட்டை உமர் எப்படி ஆட்சி செய்தார்களோ அது மாதிரி நான் இந்தியாவை ஆட்சி செய்ய விரும்புகிறேன். எப்படி நம்முடைய அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்தார்களோ அதே ஆட்சியை இந்திய நாட்டில் விரும்பினார்கள். அது மட்டுமல்ல, அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியினுடைய முதலமைச்சரான உடனே அவர் சொன்னதும் என்னதான், யாரை போன்று நான் ஆட்சி அமைப்பேன் என்றால் உமரை போன்று நான் ஆட்சி அமைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லாங்க. சரியா? அது மட்டுமல்ல, எல்லாருக்குமே தெரியும், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சமூகத்திலே வார்த்தெடுக்கப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லா விஷயங்களிலும் சரிதான், மார்க்க விஷயங்களில் ஆனாலும் சரிதான், கடமைகளில் ஆனாலும் சரிதான், அரசியலில் ஆனாலும் சரிதான், நீதி நேர்மை என எல்லாவற்றிலும் ஒரு அழகான திறம்பட்ட
அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை மக்களுக்கு கொடுத்து வந்தார். அதான் தி 100 அப்படிங்கிற நூல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிறந்த தலை சிறந்த 100 நபர்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த நூலை கேள்விப்பட்டது இல்லையா? மைக்கேல் ஹார்ட் அப்படிங்கிற கிறிஸ்தவர் என்ன பண்ணாருன்னா தலை சிறந்த 100 பேர் என்கிற புத்தகத்தை எழுதுவாங்க. அதுல இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட உலகம் முழுவதும் உள்ள ஆராய்ச்சியாளர்கள், அறிவியலாளர்கள், சாதனையாளர்கள் எல்லாருடைய பட்டியலையும் எடுத்து அதிலிருந்து தலை சிறந்த 100 பேரை தேர்ந்தெடுக்காங்க. சரியா? தலை சிறந்த 100 பேரை தேர்ந்தெடுக்கும் பொழுது அதுல முதலிடம் யாருக்கு? முதலிடம் யாருக்கு கொடுக்காங்க? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா விஷயங்களிலும் முதலிடத்தை கொடுக்கிறார்கள். சரியா? அந்த மைக்கேல் ஹார்ட் அவங்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வரலாற்றிலே ஒரு சிறப்பான இடத்தை கொடுத்திருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வரிசையில 52வது இடத்தை பிடித்திருக்கிறார்கள். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்த பிறகும் அவருடைய வாழ்க்கைக்கு பிறகும் அவருடைய அரசியல் கொள்கை சமாச்சாரங்கள் பேசப்படுகிறது என்றால் அவருடைய வாழ்க்கை என்பது அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாழ்க்கையாக அமைந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்துட்டு இஸ்லாத்தை ஆரம்ப காலத்துல எடுத்து வைக்காங்க. ஆரம்ப காலத்துல எடுத்து வைக்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணல? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 7 பேர் 8 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த கூட்டத்தில் யார் இல்ல? உமர் ரலியல்லாஹு அன்ஹு இல்ல. கொஞ்ச காலம் போகுது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்காமல் இருந்தா கூட பிரச்சனை இல்லை. இஸ்லாம் என்றாலே உமர் ரலியல்லாஹுக்கு என்ன பண்ணாது? பிடிக்காது. அந்த அளவிற்கு இஸ்லாத்தினுடைய ஒரு கடுமையான எதிரியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்த நேரத்துல எந்த அளவுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்கன்னா அவங்களுடைய சகோதரிய கணவரும் இஸ்லாத்தை ஏற்காங்க. அந்த சகோதரியுடைய கணவர் அவராவே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்காரு. எந்த அளவிற்கு உமர் இஸ்லாத்தின் மீது வெறுப்பாக இருந்தார் என்றால், நான் இஸ்லாத்தை ஏத்து அப்படிங்கிறதுக்காக என்ன தூணல கட்டி வச்சு என்ன பண்ணுவாரு? சித்திரவதை பண்ணுவாரு. என்னையும் என்னுடைய மனைவியையும் தூண்ல கட்டி வைத்து அடிக்கக்கூடிய அளவிற்கு இஸ்லாம் என்றாலே வெறுப்பாக இருந்தார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த அளவிற்கு இஸ்லாத்தின் மீது கடும் கோபம் கொண்டவராக இருந்தார். ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் போகும் பொழுது ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு முதல்ல இஸ்லாத்தை ஏற்காரு. ஹம்சா யாரு தெரியுமா? இந்த பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹம்சா யாருன்னா ரசூலுல்லாஹ்வுடைய சின்ன வாப்பா, குட்டியாப்பான்னு சொல்லுவோம் இல்ல, அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்ற பிறகு அதுக்கு அடுத்து அந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துல ரொம்ப நெருக்கடி. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்கன்னா அர்கம் பின் அபி அர்கம் அப்படிங்கிறவங்க வீட்டுல வச்சு இஸ்லாத்தை மக்களுக்கு எடுத்து சொல்கிறார்கள். வெளியில இஸ்லாத்தை என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு எதிர்ப்பு. கஅபால போய் நின்று கை கட்டி தொழுதாலே என்ன பண்ணுவாங்க? அடிச்சு உதைச்சு சித்திரவதை செய்து ஆரம்ப காலகட்ட இஸ்லாத்தை ஏத்த மக்கள் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள். அடி உத சித்திரவதை, பழுக்க காய்ச்சப்பட்ட கம்பிகளை வைத்து சூடு போடுவது, தண்ணீர் அப்படியே அமுக்குவது, இது போன்ற கொடுமைகளை மக்கள் அனுபவிக்கிறார்கள். அனுபவிக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். எப்படி துஆ செய்யாங்கன்னா, யா அல்லாஹ், எங்களுக்கு உமர் மூலமாகவோ அல்லது அபூஜஹல் மூலமாகவோ நீ இஸ்லாத்துக்கு ஒரு கண்ணியத்தை தா. 2 பேர்ல யாரையாவது ஒரு ஆளை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்துரு, அது மூலமாக எங்களுக்கு ஒரு கண்ணியம் கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி துஆ செய்யாங்க. அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய துஆவை என்ன பண்ணான்? ஏற்றுக்கொண்டான். 2 பேர்ல அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுத்தான்? அபூஜஹலையா உமரையா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்தான். இப்படி இருக்கும் பொழுது ஒரு நேரம் ரசூலுல்லாஹ் அர்கம் அவர்களுடைய வீட்டில இருந்து மார்க்க பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சத்தம் கேட்குது. கதவு தட்டக்கூடிய சத்தம் கேட்குது. கதவு தட்டக்கூடிய சத்தம் கேட்ட உடனே சஹாபாக்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். யாரு இது வந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது கதவு திறக்கப்படுகிறது. வந்திருக்கக்கூடிய நபர் யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வராங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்த உடனே சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரு பயம். என்ன பயம்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குணம் அப்படி.
ரொம்ப கோபக்காரரான நபர், வீரமான நபர், பல கலைகளை கற்றிருந்தவர், மல்யுத்தம் தெரியும், எல்லாமே தெரியும். உமர் அப்படின்னு சொன்ன உடனே அஞ்சு நடுங்காங்க. என்னடா உமர் வந்திருக்காங்க, என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி பயப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொல்லாங்க, உடனே ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லாங்க, ஹத்தாபின் மகன் உமர் வந்தது சமாதானத்துக்கா இருந்தா என்னது பிரச்சனை இல்லை, சமாதானமா விட்டுறலாம். ஏதாவது பிரச்சனைனா ரெண்டுல ஒண்ணு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படி சஹாபாக்கள் எல்லாம் பயந்து இருக்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லாங்க, அவங்களை என்ன பண்ணுங்க, உள்ள விடுங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு உள்ள வந்து அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, சந்தோஷப்படுகிறார்கள். நம்ம கேட்ட துஆவை அல்லாஹ் அங்கீகரிச்சிட்டான். உமர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். உமர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிற செய்தி கேட்ட உடனே சஹாபாக்களுக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சி. இதுதான் வாழக்கூடிய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையை நாம் அந்த அடிப்படையிலே அமைத்துக் கொண்டால், நம்ம பேரை கேட்டாலே என்னது, பேரை கேட்டாலே மக்கள் மத்தியில ஒரு கண்ணியம் வரும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்ற தகவல் கிடைத்த உடனே சஹாபாக்கள் ஓடி வருகிறார்கள். ஓடி வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஆற தழுவி கெட்டி பிடித்துக் கொள்கிறார்கள். கெட்டி பிடிச்சிட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க, உமரே, உங்கள் மூலமாக அல்லாஹ் எங்களுடைய மார்க்கத்திற்கு ஒரு கண்ணியத்தை தந்தான். நீங்க இஸ்லாத்துக்கு வந்தீங்க இல்ல, இது இஸ்லாமிய மார்க்கத்திற்கு அல்லாஹ் தந்த கண்ணியம். இதுதான் ஒருவருடைய வாழ்க்கை. புரிஞ்சுதா? நம்ம எல்லாம் பிறப்பாலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளை எல்லாம் எப்படி படைச்சிருக்கான், எப்படி படைச்சிருக்கான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பாதியில கிடைச்ச பாக்கியம் நம்மளுக்கு எப்படி கிடைச்சது, எப்படி கிடைச்சது, பிறப்பாலே கிடைச்சது. நம்ம எல்லாரும் எப்படி வாழ்கிறோம், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்னு ஏற்று வாழ்றோமா? இந்த பாக்கியம் கிடைச்ச உடனே மக்கள் சொல்லாங்க, இதனால் எங்களுக்கு கண்ணியம் கிடைத்திருக்கிறது, உமர் அவங்க இஸ்லாத்திற்கு வந்தது எங்களுக்கு கண்ணியம் அப்படின்னு ஆற தழுவிக் கொள்கிறார்கள். சஹாபாக்களுடைய ஓப்பன் டிக்ளேர். புகாரி ஹதீஸ்கள் பலவற்றில, திர்மிதி ஹதீஸ்கள்ல இதை பார்க்கலாம். அது மட்டுமல்ல, அது வரைக்கும் உமர் இஸ்லாத்தை ஏற்காத வரைக்கும் சஹாபாக்களும் சரிதான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சரிதான், எங்க அருக்கம் அவங்களுடைய வீட்டுல தான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, தொழுது கொண்டிருந்தார்கள். எப்ப உமர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரே உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எதுக்கு நம்ம இங்க தொழணும், பாருங்க எங்க போவோம், எங்க போய் நம்ம தொழுவோம், எங்க போய் தொழுவோம். அல்லாஹ்வை முதலாக வணங்குவதற்காக கட்டப்பட்ட ஆலயம் கஅபத்துல்லாஹ்ல போய் நம்ம தொழுவோம். அங்க போய் நம்ம சஜ்தா செய்வோம், அங்க போய் நம்ம தவாஃப் செய்வோம். சஹாபாக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. இஸ்லாத்தை ஏற்ற நாளில் இருந்து எங்களுக்கு கஅபத்துல்லாஹ்வை மிதிக்க முடியவில்லை, தவாஃப் செய்ய முடியவில்லை, சஜ்தா செய்ய முடியவில்லை, என்ன ஒரு அருமையான வாய்ப்பு என்று கஅபத்துல்லாஹ்ல போய் புடை சூழ ரசூலுல்லாஹ் இமாமத் செய்ய சஹாபாக்கள் எல்லாம் பின்னால் நின்று தொழுது கொள்கிறார்கள். அதான் சஹாபாக்கள் சொல்கிறார், உமர் இஸ்லாத்திற்கு வந்தது எங்களுக்கு மத்தியில் உள்ள ஒரு பயத்தை போக்குச்சு, இஸ்லாத்திற்கு கண்ணியத்தை தந்தது. அது மட்டுமல்ல, தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் அப்படிங்கிற தகவலை ஒவ்வொரு இணை வைப்பாளருடைய வீட்டுக்கும் போய் என்ன பண்ணாரு, வீட்டுக்கும் போய் தட்டி தட்டி சொல்றாரு. ஒவ்வொருத்தங்களுடைய வீட்டுக்கும் போய் கதவை தட்டி, ஹத்தாபுடைய மகன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். எவ்வளவு தைரியம்! அந்த காலகட்டத்தில் முஹம்மது அப்படின்னு பேரை சொன்னாலே என்ன பண்ணுவாங்க, அடிச்சு துவைச்சு ரத்தம் எது உடம்புன்னு தெரியாம காய போடுவாங்க. அந்த நேரத்துல, பயங்கரமான எதிர்ப்பு நேரத்துல, வெறுப்பு நேரத்துல நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்கிற தகவலை மக்கள் மத்தியிலே தைரியமாக சொன்னவங்க யாரு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இதனால குறைஷிகளுக்கெல்லாம் கடுமையான கோபம். எப்படியாவது இவரை என்ன பண்ணிடணும். இதுவரைக்கும் யாரெல்லாமோ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்றாங்க, யாசர் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்றாங்க, பிலால் ரலியல்லாஹு, யாரும் அடிச்சு போட்டா யாரும் கேட்கவே நாதி இல்லாத பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்தை ஏற்ற பிறகு கூட அவரை கொல்லணும்னு யாருக்கும் எண்ணம் வரல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றாங்க அப்படின்னு எண்ணம் வந்த உடனே குறைஷிகள் எல்லாம் திட்டம் தீட்டுகிறார்கள். எப்படியாவது இந்த உமரை என்ன பண்ணணும், உமரை போட்டு தள்ளிடணும். இவர் உயிரோடு இருந்தால் இஸ்லாம் என்ன ஆயிரும்,
வளர்ந்துரும். நம்முடைய சிலைகள் லாத்து உஸ்ஸா மனாத்து இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடும். அதனால நம்ம உமரை என்ன பண்ணணும், கண்டிப்பாக கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிடக்கூடிய அளவிற்கு இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியிலே மிக முக்கியமான நபராக உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணாங்க, இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். அந்த அளவிற்கு தைரியமான ஒரு கண்ணியத்திற்கு பெயர் போன சஹாபியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது. இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பத்தி ரசூலுல்லாஹ் இன்னும் நிறைய சிறப்புகளை சொல்லி காட்டுகிறார்கள். எந்த அளவுக்குன்னா ரசூலுல்லாஹ் சொல்லாங்க, நான் ஒரு முறை கனவு கண்டேன். நல்ல கவனமா கவனிச்சுக்கணும், கொஸ்டின் கேட்பேன் சரியா. நான் ஒரு முறை கனவு கண்டேன். என்னுடைய கனவுல என்ன வந்ததுன்னா ஒரு கிணறு வந்தது. அந்த கிணத்துல இருந்து நான் வாளியில என்ன பண்ணேன், தண்ணிய எடுத்தேன். வாளியில இருந்து தண்ணி எடுக்கும் பொழுது என்னால் முடிந்த அளவிற்கு நான் என்ன பண்ணேன், தண்ணி இறைத்து மக்களுக்கு கொடுத்தேன். ரெண்டாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்தாங்க, அவங்களுடைய கையில கொடுத்தேன். அவங்களுடைய கையில கொடுக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு வாளியோ 2 வாளியோ எடுத்திருப்பாங்க. அதுக்கு பிறகு அவங்களால என்ன பண்ண முடியல, அந்த கிணற்றிலிருந்து தண்ணீரை எடுக்க முடியவில்லை. அல்லாஹ் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இயலாமையை அல்லாஹ் பொறுத்து கொடுக்கட்டும். அடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தவுடன் எனக்கு கனவில் காட்டப்படுகிறது, அந்த வாளி என்ன ஆகுது, வாளி என்ன ஆகுது, பெருசாகுது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாளியை இறக்கியாங்க. அந்த உள்ள மக்களுக்கெல்லாம் தண்ணீர் புகட்டுகிறார்கள். ஒரு பெரிய ஒட்டக கூட்டம் வருகிறது. அந்த ஒட்டக கூட்டத்துக்கும் அந்த ஒட்டகத்துக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தண்ணீர் இறைத்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லாங்க, உமர மாதிரி ஒரு பெருமதியான நபரை, பெருமதியான ஒரு ஆட்சியாளரை மக்கள் கண்டதில்லை. உமர மாதிரி ஒரு சூப்பரான நபரை இந்த மக்கள் கூட்டம் சந்தித்ததில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரியா. அப்போ உமர் அப்படிங்கிறவங்க என்னன்னா, இது அவங்களுடைய ஆட்சியினுடைய சிறப்பை காட்டுகிறது. அபூபக்கர் அவங்க 1 இல்லைன்னா 2 வருஷம் என்ன பண்ணாங்க, ஆட்சி செய்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்டத்தட்ட 10.5 வருடம் இஸ்லாமிய ஆட்சி செய்யும் பொழுது சாம்ராஜ்யம் என்ன ஆகுது, விரியுது. அந்த அளவிற்கு திறம்பட்ட ஒரு ஆட்சியாளரா இருந்தாங்க. அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது எனக்கு கனவு வருகிறது. கனவில் பால் குவளை, என்னது பால் குவளை வருது. நான் அந்த பாலை என்ன பண்ணேன், குடிச்சிட்டே இருக்கேன். பாலை குடிச்சிட்டு இருக்கும் பொழுது பாலை குடிச்சு என்னுடைய வயிறு என்ன ஆகுது, நிறையுது. வயிறு நிறைந்தது மட்டுமல்லாமல் பாலை குடிச்சது நகக்கண் வழியா அந்த பால் என்ன ஆகுது, வெளியேறுது. வெளியேறிய உடனே நான் என்ன பண்ணேன்னா, என்னுடைய பக்கத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருந்தாங்க. உமருக்கு அந்த பாலை கொடுத்தேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் குடிச்சு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நகக்கண் வழியாக அந்த பால் வெளியேறுகிறது. கனவுல அவங்களுக்கு காட்டப்படுது. உடனே சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அந்த பாலினுடைய விளக்கம் என்ன? உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த பாலினுடைய விளக்கம் என்பது ஹுக்கும் இல்ம், அவர்களுக்கு ஞானம். எனக்கு அடுத்து என்னுடைய சமுதாயத்தில் ஞானம் கொடுக்கப்பட்ட நபர், அந்த அறிவு கொடுக்கப்பட்ட நபர் என்பது யாருதான், யாருதான், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அளவு காட்டப்படுகிறது. அந்த கனவுல பலர் பலவிதமான சட்டைகளை அணிந்து கொண்டிருக்கிறார். சிலருடைய சட்டை என்பது மார்புக்கு சைடுல இருக்குது, சிலருடைய சட்டை மார்புக்கு கீழே இருக்குது, சிலருடைய சட்டை இடுப்புக்கு இருக்குது, சிலருடைய சட்டை முட்டிக்கால் வரை இருக்கிறது. ஒருவருடைய ஆடையை பார்த்தேன், அவருடைய ஆடை கீழே இழுத்து கொண்டிருந்தது. அவர் எங்கெல்லாம் போறாரோ அந்த அளவிற்கு அந்த ஆடை என்ன பண்ணிட்டே இருந்ததான், அந்த அளவுக்கு அந்த ஆடை இழுத்து கொண்டே சென்றது. அப்ப அது யார் என்று கேட்ட பொழுது அந்த ஆடை இழுத்து கொண்டு செல்லக்கூடிய நபர் யாரு, யாரு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த ஆடை எதுவென கேட்டபோது அந்த மார்க்கப்பற்று ஈமான் அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொருத்தங்களுக்கும் அவங்களுடைய அளவிற்கு ஈமான் இருக்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஈமான் எப்படி இருக்குது, எப்படி இருக்குது, இழுத்துட்டு போகக்கூடிய அளவில் அவர்களுடைய மார்க்கப்பற்றும் ஈமானும் இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவில் ஒருவருடைய மாளிகையை பார்த்தேன். அது யாருடைய மாளிகைன்னா, அபுத்தல்ஹா அவர்களுடைய மனைவி ருமைசா பின்த் மில்ஹன் முஸ்லிம் அவர்களுடைய மாளிகை. அடுத்து சுவனத்திலே ஒருவருடைய காலடி தடத்தை கேட்டேன். யாருடைய காலடி சத்தத்தை ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, யாருடைய காலடி சத்தத்தை கேட்டாங்க? இந்த ஹதீஸ் படிச்சிருக்கீங்களா? சொர்க்கத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இவங்களுடைய காலடி சத்தத்தை கேட்காங்க. யாருடைய காலடி சத்தத்தை? அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு காலடி சத்தத்தையா? கொஞ்சம் கூட சொல்லணும்னா
ஒவ்வொரு தொழுகைக்காகவும் ஒலு செய்யும் பொழுது அந்த ஒலுக்காக அவங்க 2 ரக்காத்து தொழுவாங்க. யாரு யாரு? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. சரியா? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலடி சத்தத்தை கேட்டேன். எந்த காரணம்னா இதான், அவங்க உது எடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்களா, உதுக்காக 2 ரக்காத்து தொழுவாங்க. அடுத்து கொஞ்ச தூரம் போன உடனே நான் சொர்க்கத்திலே ஒரு அழகான முத்தாலான ஒரு மாளிகையை, பிரமிப்பூட்டக்கூடிய ஒரு மாளிகையை பார்த்தேன். அந்த மாளிகைக்கு பக்கத்துல ஒரு அழகான ஹூர்லின் பெண் என்ன பண்ணாங்களாம், உது செய்து கொண்டு அந்த மாளிகையை பாதுகாத்து கொண்டிருக்கிறாள். இந்த மாளிகையை பார்த்த உடனே ரசூலுல்லாஹ்க்கு என்ன வருதான், ரசூலுல்லாஹ்க்கு என்ன வருது, ஆசை வருது. இந்த மாளிகையை உள்ள போய் நம்ம என்ன பண்ணணும், உள்ள போய் சுத்தி பார்க்கணும்னு ஆசை வருது. சுத்தி பார்க்கணும்னு ஆசை வந்துட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்காங்க, இது யாருடைய மாளிகை அப்படிங்கிற தகவலை கேட்ட உடனே யாருடைய மாளிகைன்னு சொன்னாங்க, இது உங்களுடைய தோழர் உமருடைய மாளிகை. உமருடைய மாளிகைன்னு சொன்னோடனே ரசூலுல்லாஹ்க்கு என்னது, ஆசை இருந்தாலும் ஒதுங்கிட்டாங்க. சஹாபாக்கள்கிட்ட அந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு ஆசையா தான் இருந்தது, ஆனா நான் ஒருவேளை போய் சுத்தி பார்த்துட்டேன்னா உமர் என்கிட்ட வந்து என்னது ஒரு கேள்வி கேட்பாங்க, என்னுடைய மாளிகைக்கு எப்படி என்னுடைய அனுமதி இல்லாம நீங்க போய் சுத்தி பார்த்தீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய உமருடைய ரோஷம் எனக்கு ஞாபகம் வந்ததுனால நான் என்ன பண்ணேன், அதை சுத்தி பார்க்காமல் வந்து விட்டேன். அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்காங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதரே, நான் உங்கள்கிட்ட அப்படி கோவப்படுவேனா, உங்கள்கிட்ட நான் ரோஷம் கொள்வேனா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல அல்லாஹு ரப்புல் ஆலமீனால் சொர்க்கத்தில் மாளிகை கட்டப்பட்டு அந்த மாளிகை யாருக்காக காத்திருக்குது, அந்த மாளிகை யாருக்காக காத்திருக்குது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக காத்திருக்கக்கூடிய அளவிற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது மிக பெரிய சிறப்பு, ரசூலுல்லாஹ் எந்த சஹாபிக்கும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த அளவிற்கு சிறப்பை சொன்னதே இல்லை. அந்த அளவிற்கு ஒரு பிரம்மாண்டமான சிறப்பு அவருடைய வாழ்க்கையை நமக்கு எடுத்து காட்டுது. எந்த அளவிற்கான சிறப்புன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாயிலிருந்து யார் பேசுதா, யார் பேசுதா ரசூலுல்லாஹ் சொல்லாங்க, யார் பேசுதா சொல்லாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாயிலிருந்து அல்லாஹ் பேசுகிறான். யாரு? அல்லாஹ் பேசும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசுவதை இந்த இஸ்லாத்தினுடைய சட்டமாக, மார்க்க சட்டமாக அல்லாஹ் மாற்றுகிறான் என்பதிலிருந்து அவங்க வாழக்கூடிய வாழ்க்கை, அந்த செயலில் உள்ள தூய்மையை நம்ம எல்லாம் தெரியலாம். மஸ்ஜித் நபவி கட்டப்பட்டு தொழுகைக்கான எல்லா விஷயங்களும் செய்யப்படுகிறது. தொழுகைக்கான நேரங்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இந்த நேரத்தில் தொழணும், இந்த நேரத்தில் தொழணும், இந்த நேரத்தில் தொழணும், எல்லா விஷயங்களும் சொல்லியாச்சு. அப்ப சஹாபாக்களுடைய மஷூரா நடக்குது, எப்படி தொழணும். நம்ம தொழுதெல்லாம் சரிதான், ஓகே, தொழுகைக்கு ஒரு அழைப்பு வேண்டும். அந்தந்த நேரத்துக்கு வாரது போறது அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். தொழுதுக்கு முன்னால நம்மளுக்கு ஏதாவது ஒரு அழைப்பு மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா வந்து தொழுதுக்கலாம். அப்போ ஒவ்வொரு சஹாபாக்களும் ஆலோசனை சொல்லாங்க. சிலர் என்ன சொல்லாங்கன்னா, நம்ம அந்த நேரம் என்ன பண்ணலாம், தீப்பந்தம் கொளுத்தலாம். சிலர் என்ன சொல்லாங்கன்னா, அந்த நேரம் நம்ம கொம்பு ஊதலாம். கொம்பனா பார்த்திருக்கீங்களா, இப்படி வந்து வருமா, பார்த்திருக்கீங்களா, கொம்பு ஊதும் போது சவுண்ட் வரும், நம்ம கொம்பு ஊதலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதெல்லாம் யூத நஸ்ரானிகளுடைய பழக்கம், அதெல்லாம் வேண்டாம். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லாங்க, நான் நேற்று இரவில் என்னது ஒரு கனவு கண்டேன். அந்த கனவு என்னன்னா, ஒரு அழைப்பாளரை கூப்பிட்டு தொழுகைக்காக நம்ம என்ன பண்ணுவோம், தொழுகைக்காக மக்களை அழைப்போம். ஹையாலல் ஃபலா, ஹையாலல் சலா, நீங்கள் தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள், அந்த பாங்குக்கான வாசகங்களை சொல்லி அதை வஹி மூலமா அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா நிறைவேற்றி வைக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொல்லாங்க, இந்த கஅபத்துல்லாவை கெட்டது புனர் நிர்மாணம் பண்ணது யாரு, கஅபத்துல்லாவை முதல்ல கட்டினது யாரு, கஅபத்துல்லாவை முதல்ல கட்டினது யாரு, இப்ராஹிம் நபியா? சரிதானா, சரியா தவறா? இப்ராஹிம் நபின்னு சொல்லக்கூடியவங்க கையொஸ்துங்க. இஸ்மாயில் நபியா? 2 பேரும் சேர்ந்தா? சரி, மாஷா அல்லாஹ். இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபின்னு சொல்லக்கூடியவங்க கையொஸ்துங்க பாப்போம். கை ஒஸ்துதுன்னா எப்படி, இப்படியா?
மிச்சம் உள்ளவங்களுக்கு எல்லாம் என்ன பதில்? யாரு கட்டினா? சரி தாருங்க, கையதாத போடுங்க. மீதி உள்ளவங்க எல்லாம் கையெஸ்துங்க. கை ஒஸ்தாத்த ஆட்கள் எல்லாம் கையெஸ்துங்க. யாரு கட்டினா கஹபத்துல்லாவை? கஹபத்துல்லாவை கட்டினது யாரு? யாரு? அல்லாஹுவை தப்பு சரியா? அல்லாஹுவை வணங்குவதற்காக முதலால கட்டப்பட்ட ஆலயம் என்னது? கஅபத்துல்லா. அதை கட்டினது யாரு? ஆதம் நபி அவங்களுடைய காலத்துல என்ன பண்ணப்பட்டாச்சு? கட்டப்பட்டாச்சு. இப்ராஹிம் நபியும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதனுடைய அடித்தளத்தை என்ன பண்ணாங்க? பேஸ்மெண்ட்டை கிளியர் ஆக்கி அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்காங்க. புரிஞ்சா? அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள். அப்ப இனி கஸ்டின் கேட்டா என்ன சொல்லுவீங்க? கஅபத்துல்லாவை கட்டினது யாரு? ஆரம்பத்துல கட்டினது யாரு? யாரு? ஆதம் நபி சரியா? ரெண்டாவது அடித்தளத்தை உயர்த்தினதான் யாரு? இப்ராஹிம் நபியும் அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் சரியா? அப்போ ரசூலுல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொல்லாங்க, இப்ராஹிம் நபியும் இஸ்மாயில் நபியும் கஅபத்துல்லாவை கட்டினாங்க, அதற்காக மண் சுமந்தார்கள், எல்லா வேலையும் செஞ்சாங்க. எல்லாவற்றையும் செய்து நம்முடைய சமுதாயத்திலிருந்து ஒரு தூதர் வருவதற்கும் வணக்க வழிபாட சொல்லுவதற்கும் மோதி காட்டுவதற்கும் தூதர் வருவதற்கும் பிரார்த்தித்தார்கள். அதனால நம்ம தவாஃப் செய்யும், அதுக்கடுத்து நம்ம சஃபா மர்வால தொங்கோட்டம் ஓடுகிறோம், எல்லாம் செய்கிறோம். அதற்கு முன்னால நம்ம மக்காமு இப்ராஹிம தொழுமிடமாக அதுல 2 ரக்காத்து என்ன பண்ணலாம்? தொழுலாமே. அவங்களுடைய தியாகத்தை நினைவு கூறும் விதமாக அந்த மக்காமுல் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்ற இடத்துல நம்ம 2 ரக்காத்து தொழலாமே அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட ஆலோசனை சொன்ன கொஞ்ச நேரத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன வசனத்தை இறக்கி வைக்கான்? என்ன வசனத்தை இறக்கி வைக்கான்? வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம முஸல்லா. நீங்கள் மக்காமுல் இப்ராஹிமை நீங்கள் தொழுமிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள், அமைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற வசனத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன பண்ணா? இறக்கி வைக்கிறான். அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னது என்ன ஆகுது? சட்டமாவது. அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவங்களுடைய மனைவிமார்கள் பொருளாதார ரீதியா என்ன பண்ணிட்டே இருக்காங்க? கொஞ்சம் நெருக்கடி கொடுக்காங்க. மனைவின்னா அப்படிதானே, எப்பவுமே என்ன வேணும்? என்ன வேணும்? எப்பவுமே என்ன வேணும்? கொஞ்சம் பணம் வேணும் தானே. புதுசா ட்ரெஸ்ஸும் வேணும், அந்த ட்ரெஸ்ஸை அடுக்கி வைக்கிறதுக்கு பீரோவும் வேணும். இப்படி ஏதாவது அவங்களுக்கு பண தேவை அப்படிங்கிறது பெண்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அதுக்கு நபியுடைய மனைவிமார்களும் என்ன இல்லை, விதிவிலக்கில் அவங்களும் அவங்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை கேட்டு ரசூலுல்லாஹ்ட்ட என்ன பண்ணாங்க? சண்டை போடாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட அப்படியே சண்டை போட்டு பிரச்சனை கொஞ்சம் இதான உடனே ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க? 1 மாசம் யார்கிட்டையுமே நான் பேச போறது இல்லை, எந்த தொடர்பையும் இடிக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு மேல போய் என்ன பண்ணுக்காங்க? உட்கார்ந்துக்காங்க. இந்த தகவல் யாருக்கு போகுது? உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு போகுது. எப்படி போகுதுன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய மனைவிமார்களை எல்லாம் தலாக் விட்டுட்டாங்க, வேண்டான்னு வச்சுட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வராங்க. ஓடி வந்து அவங்களுடைய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகள் யாரு? ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்களையும் யார் கல்யாணம் பண்ணி இருந்தா? ரசூலுல்லாஹ் திருமணம் பண்ணி இருந்தாங்க சரியா? ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட ஓடி வந்து கேட்காங்க, என்ன ஆச்சு? அதை பத்தி எனக்கு தெரியல. உடனே யார்கிட்ட போறாங்க? ரசூலுல்லாஹ்ட்ட போறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட போன உடனே ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்கன்னா தகவலை சொல்லாங்க. ரசூலுல்லாஹ் தகவலை சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு வருத்தப்படல. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு ஒரு நோவினை கொடுத்ததுனால, ஒரு பிரச்சனை கொடுத்ததுனால அவங்க என்ன சொல்லாங்கன்னா, நபியே இவங்க உங்களுக்கு பிரஷர் தந்தாங்கன்னா இவங்களை நீங்க என்ன பண்ணுங்க? தலாக் விட்டுருங்க, வேண்டான்னு வச்சிருங்க. அல்லாஹ் இதை விட சிறந்த துணைவியரை, சிறந்த மனைவியரை உங்களுக்கு என்ன பண்ணுவான்? மனைவியரை உங்களுக்கு ஏற்படுத்துவான். அல்லாஹ் தலாக்ல 5வது வசனமா என்ன பண்ணா? அதை அப்படியே இறக்கி வைக்கான். நபியே உங்களுடைய மனைவியர் வந்துட்டு நீங்க விவாகரத்து செய்த அதை விட என்னது, நீங்க வேண்டாம்னு விவாகரத்து செய்தால் அதை விட சிறந்த மனைவியரை உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்? உங்களுக்கு ஏற்படுத்தி தருவேன் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனத்தை இறக்கி வைக்கான். அது மட்டுமல்ல, நபியுடைய மனைவி அப்படிங்கிறவங்க நபியுடைய மனைவி மட்டுமல்ல, நம்ம எல்லாருக்கும் தாய்மார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்லாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுடைய மனைவி மட்டுமல்ல, எங்களுடைய தாய்மார்கள். அதனால அவங்கள்ட்ட நல்லவர்களும் வரக்கூடும், கெட்டவர்களும் வரக்கூடும். அதனால அவர்களுக்கும் ஆண்கள் வந்தாங்கன்னா சந்திப்பதற்கான ஆண்களுக்கு மத்தியில ஒரு திரை போட்டுக்குங்க, ஹிஜாபை போட்டுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லாங்க. அல்லாஹ் அடுத்து என்ன பண்ணா? அதையே
சட்டமாக ஆக்கி வைக்கிறான். இப்படி நிறைய விஷயங்களை நம்ம என்ன பண்ணிட்டு போனா சொல்லிக்கொண்டே போகலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த சொன்னதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைவேற்றினது நம்ம நிறைய வசனங்கள்ல என்ன பண்ணலாம் பார்க்கலாம். அதான் ரசூலுல்லாஹ் சொல்லாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாயிலிருந்து யாரு பேசா? அல்லாஹ் பேசுகிறான். அது மட்டுமல்ல, யாருக்குமே கொடுக்காத ஒரு சிறப்பு. இந்த ஒரு ஹதீஸ பார்த்தாலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை என்பது இஸ்லாத்திற்காக, ஈமானிற்காக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்பதை இந்த ஒரு ஹதீஸே காமிக்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பொறுத்த வரைக்கும் டைரக்டா ஆரம்பத்துல இஸ்லாத்தை ஏற்ற நபரா? ஆரம்பத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றாங்க இல்ல. ஒரு இஸ்லாம் ஒரு 4-5 வருஷத்துக்கு பிறகு என்ன பண்ணாங்க? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படி ஏற்றுக்கொண்டாலும் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை என்பது முழுக்க முழுக்க மன தூய்மையோடு, இஹ்லாஸோடு, மார்க்கத்திற்காக எதையும் செய்யணும். மார்க்கமா அதுக்கு கட்டுப்பாடு தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை என்ன பண்ணாங்க? அமைத்து கொண்டார்கள். அதான் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பனு இஸ்ரவேல் சமுதாயத்தில் தூதர்கள் வராத போது அல்லாஹ் என்ன பண்ணுவானா? சில நல்ல நபர்களை அனுப்பி அந்த நல்ல நபர்கள்ட்ட என்ன பண்ணுவானா? மார்க்க தீர்ப்பை வழங்க வைப்பான். பனி இஸ்ரவேல் சமுதாயத்துல தூதர்கள் வரலன்னா சில நல்லவர்களை அனுப்பி அவர்களுக்கு மத்தியில் மார்க்க தீர்ப்பை, மக்களுக்கு மத்தியில் மார்க்க தீர்ப்பை வழங்க வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய கனம் என்னன்னா, எனக்கு பின் ஒருவர் நபியாக வருவார் என்றால், வார்த்தை பாருங்க, எனக்கு பின் ஒருவர் நபியாக வருவார் என்றால் அது கண்டிப்பாக என்னுடைய நண்பர் யாராக இருக்க முடியும்? என்னுடைய நண்பர் உமர் பின் ஹத்தாபாக இருக்க முடியும். ஆனா எனக்கு பிறகு நபி வரமாட்டார்கள், நான் தான் இறுதி நபி அப்படிங்கிற மாதிரி முடிக்காங்க. அப்போ ரசூலுல்லாஹ்க்கு பிறகு ஒருவர் நபியாக வருவதாக இருந்தால் அந்த தகுதி உமருக்கு கிடைத்திருக்கும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வாழ்க்கை எப்படி? ஒரு தூய வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது சில நல்ல மனிதர்கள்ட்ட யாரு வருவாராம்? வானவர்கள் வருவார்கள். வானவர்கள் அவர்களிடம் சலாம் சொல்லி பேசுவார்கள். அப்படிப்பட்ட நபர், சில நல்ல நபர்கள்ட்ட வானவர்கள் பேசின வரலாறுகள் பார்த்திருக்கீங்களா? குர்ஆன்ல ஏதாவது ஒரு நல்ல நபர்கிட்ட வானவர் பேசின கதையை சொல்லுங்க பாப்போம். நபி இல்லாம நல்லவங்க வானவர்கள் யார்ட்டையாவது பேசி இருக்காங்களா? வானவர்னா யாருன்னு தெரியுமா? யாரு? மலக்குமார்கள். எந்தெல்லாம் மலக்க தெரியும்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், மாலிக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம். சரி, ஏதாவது மலக்குமார்கள் நல்லவங்கள்ட்ட ஏதாவது பேசின மாதிரி வரலாறு தெரியுமா? ஈசா நபிக்கு உம்மா யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாம். மரியம் அலைஹிஸ்ஸலாம்ட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பேசுனது கேள்விப்பட்டிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா? படிச்சது இல்லையா? சரி, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது நல்ல மனிதர்களிடம் வானவர்கள் என்ன பண்ணுவாங்களாம்? பேசுவார்கள். என்னுடைய சமூகத்தில் ஒருவரிடம் பேசுவார் என்றால் அது யாரிடம் தான் இருக்க முடியும்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் தான் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்தவர். அது மட்டுமல்ல, அரஃபா பெருவிழி, அந்த அரஃபா நாள்ல அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வசனம் இறங்குது. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் என்னுடைய மார்க்கம் என்ன செய்யப்பட்டது? நிறைவு செய்யப்பட்டது. வாத்துமம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய அருளை முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது. ரலீது லக்குமுல் இஸ்லாமத் தீன, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்க்கை நெறியாக பொருந்திக் கொண்டேன். இந்த வசனம் இறங்கின உடனே சஹாபாக்கள் எல்லாம் சந்தோஷப்படுகிறார்கள். நம்ம மார்க்கத்தை அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? இந்த நம்முடைய நபி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக பரிபூரணப்படுத்தி விட்டான் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்படுகிறார்கள், மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆனா அந்த நேரத்துல யாரு மட்டும் கதறி கதறி அழுகா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கதறி கதறி அழுகிறார்கள். காரணம் என்ன? மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டது என்றால் இனி எது வராது? வஹி அல்லாஹ்ட்ட இருந்து வராது, இறை செய்தி அல்லாஹ்ட்ட இருந்து வராது. மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டாச்சு. இனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மோடு உட்கார்ந்து இதையெல்லாம் அல்லாஹ் சொன்னா, இதையெல்லாம் செய்ய சொன்னா, இதை இப்படி தடை செய்ய சொன்னா, அப்படி ஈமானை பரிபூரணப்படுத்த முடியாது, ஈமானை நம்ம புதுப்பிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணாங்க?
வகி நின்று விட்டது, இறைச்சி இது நின்று விட்டது அப்படிங்கிறதுக்காக கதறி கதறி அழுகிறார்கள். இன்னைக்கு அந்த பரிபூரணப்படுத்தப்பட்ட வகி நம்மள்ட்ட எல்லாம் இருக்குதா இல்லையா? குர்ஆன் நம்மள்ட்ட எல்லாம் இருக்குதா இல்லையா? இதை தினம் நம்ம ஓதுவோமா? தினம் ஓதுவோமா? இதனுடைய சட்டங்களை நம்ம படிக்கமா இல்லையா? படிக்கமா? இதனுடைய தமிழ் உணர்ந்து பொருள் உணர்ந்து ஓதி இதை வாழ்க்கையில செயல்படுத்த முயற்சி பண்ணோமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வேத வசனங்கள் நின்னதுக்கு என்ன பண்ணாங்க? அழக்கூடிய நபர்களாக இருந்தார்கள். இன்னைக்கு அது முழுக்க முழுக்க நம்மள்ட்ட ரத்தின சுருக்கமாக அழகாக தெளிவாக நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக ஒளியாக இருக்கிறது. சஹாபா பெருமக்கள் இந்த வயசுல என்ன பண்ணாங்க? குர்ஆனை மனப்பாடம் செய்து பொருள் உணர்ந்து ஓதக்கூடிய, அதற்கு சட்டம் சொல்லக்கூடிய அறிஞர்களாக இருந்தார்கள். அப்ப நமக்கு அதுக்குள்ள வயசு இருக்கதானே செய்து முயற்சி பண்ணணுமா வேண்டாமா? நம்ம இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய படிப்பினை. அது மட்டுமல்ல, அகழ்போர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரியுமா? அஹ்ஸாப் யுத்தம். மதீனாவை சுத்தி என்ன பண்ணாங்க? குண்டு தோண்டினாங்க. சரியா? சுருக்கமா சொல்ல, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள்ல முடிஞ்சா என்ன பண்ணுவோம்? அஹ்ஸாப் யுத்தம் நடத்தலாம். இல்லைன்னா டீச்சர்ஸ்ட சொல்லி என்ன பண்ணுங்க, அஹ்ஸாப் யுத்தம்னா என்னன்னு கேளுங்க. சரியா? எதிரிகள் வராம இருக்கி கிட்டத்தட்ட 40,000 எதிரிகள் முஸ்லிம்களை என்ன பண்ணாங்க? கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக, முஸ்லிம்களை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மதீனாவை ரவுண்ட் ஆஃப் பண்ணாங்க. அப்ப நாட்கள் குறைவா இருக்குது. இவ்வளவு பேரை திரட்டுது என்னது ரொம்ப கஷ்டம். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது சல்மான் அப்படிங்கிற சஹாபா என்ன அறிவுரை கொடுக்காங்கன்னா, நம்ம மதீனாவை சுத்தி என்ன பண்ணுவோம்? பெரிய ஆளடி உயரத்திற்கு குண்டு தோண்டுவோம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுக்காங்க. அப்ப அந்த நேரத்துல என்ன பண்ணாங்கன்னா, இரவு பகலாக குண்டு தோண்டக்கூடிய பணி நடக்குது. சஹாபாக்கள் குளிரும் மழையிலையும் பசியிலையும் நின்று கல்ல வயிற்றுல கட்டிட்டு என்ன பண்ணாங்க? பசியின் காரணமாக குண்டு தோண்டாங்க. அப்படி குண்டு தோண்டக்கூடிய நேரத்துல என்ன நடக்குதுன்னா, தொழுகைக்கான நேரம் என்னாவது? டிலே ஆகுது. எந்த தொழுகைக்கான நேரம் டிலே ஆகுதுன்னா, அசரு தொழுகைக்கான நேரம் என்னாவது? லேட் ஆகுது. அசருக்கு நேரம் லேட்டான உடனே யாருக்கு கோபம் வருது? உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு கோபம் வருது. ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த யூதர்களை அல்லாஹ் நாசமாக்கட்டும். இவங்களால, இந்த பாலா போனவங்களால என்னுடைய தொழுகை என்ன ஆகுது? லேட் ஆகுது. என்னுடைய தொழுகை டிலே ஆகுது. மக்ரிபுக்கான நேரம் வந்து விட்டது, தொழுகை டிலே ஆகுது அப்படிங்கிற மாதிரி கோபப்படுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஓசியா படுத்துட்டு செல்லு பார்த்துட்டா இருந்தாங்க. என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? போருக்கு குண்டு தோண்டிட்டு இருந்தாங்க. தேவையில்லாத கார்ட்டூன் பார்த்துட்டா இருந்தாங்க. அவங்க செஞ்சது என்ன? போருக்கு குண்டு தோண்டிட்டு இருந்த பிறகு கூட அசருக்கான தொழுகை டிலே ஆன உடனே அவங்களுக்கு என்ன வருது? கோபம் வருது. உடனே ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? யூதர்களை அல்லாஹ் சபிப்பானாக, அவர்களுடைய அந்த மன்னரையை தீக்குழியாக அல்லாஹ் மாற்றுவானாக அப்படின்னு சொல்லிட்டு, நானும் என்னது அசர் தொழல்ல தான், நம்ம சேர்ந்து அசர் தொழுது கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணாங்க? ஆறுதல் படுத்துகிறார்கள். ஏன்னா ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கிறது. எவன் ஒருவன் அசரு தொழுகையை விடுகிறானோ, யார் ஒரு ஆள் அசரு தொழாமல் இருக்கிறானோ, அவனுக்கு ஒட்டுமொத்த செல்வமும் குடும்பமும் அவனுடைய சம்பாத்தியமும் பாலும். புரிஞ்சுதா? அசரு தொழாமல் யார் இருக்கானோ அதுக்கு என்னது? ஒரு தொழுகை, அசரு தொழுகையை ஒருத்தன் மிஸ் பண்ணான்னா அவனுக்கு குடும்பம், வாழ்க்கை, சம்பாத்தியம் எல்லாம் நாசமா போனதுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னதுனால அந்த தொழுகைக்கு அவர்கள் என்ன பண்ணாங்க? அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட மார்க்க விஷயங்கள்ல, மார்க்க பேணுதல்கள்ல அப்படி ஒரு அழகான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். பள்ளிவாசல்னா அதுக்கான ஒரு ஒழுக்கம் அந்த பள்ளிவாசல்ல என்ன செய்யப்படணும்? பேணப்படணும். வெளியூர் வாசிகள் 2 பேர் பள்ளிவாசல்ல வந்து சத்தம் போட்டோன்னே உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன வருது? கோபம் வருது. ஏன்? பள்ளிவாசல் வந்தது தொழுகைக்கான இடம். அங்க என்ன பண்ணக்கூடாது? சத்தம் போடக்கூடாது. அல்லாஹ்வுடைய சிறப்பை சொல்வதற்கான இடம். நீங்க மட்டும் உள்ளூர் வாசிகளா இருந்தா உங்களுக்கு என்ன தந்திருப்பேன்? தண்டனை தந்திருப்பேன் என்று என்ன பண்ணாங்க? கோவப்படாங்க. பள்ளிவாசல்னா அதற்கான சட்டம் அங்கே பேணப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு அருமையான வாழ்க்கையை வாழ்ந்தவர். தன்னுடைய காலகட்டம் ஒரு 10-10.5 வருஷம் வாழ்ந்தாங்க. அந்த அளவிற்கு மதீனாவும் சரிதான், அவர்களுடைய சுற்றுப்புறமும் சரிதான், அந்த அளவிற்கு செழிப்பாக இருந்தது. ஜக்காத்தை வசூல் பண்ணுவதனாலும் சரிதான், மக்களுக்கு அதை கொடுக்குறதுனாலும் சரிதான், எல்லா விஷயங்களிலும் நீதி தழுவாத, நேர்மை மாறாத ஒரு அழகான ஆட்சியாளராக அவர் வாழ்ந்தார்கள். மைக்கேல் ஹார்ட் 52வது இடத்தை கொடுத்தேன்னு சொன்னாங்கல்ல, சொல்லிட்டு மைக்கேல் ஹார்ட் சொல்லும் பொழுது, எதற்காக நான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கொடுத்தேன்டா, அவங்களுடைய ஆட்சிக்காக. எதுக்காக? அவங்களுடைய ஆட்சிக்காக. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியில எந்த மனித உரிமை மீறலும் என்ன பண்ணதில்லை?
நடந்ததில்லை, எந்த ஒரு அநியாயமும் நடந்ததில்லை, எந்த ஒரு அநீதமும் நடந்ததில்லை, மக்கள் சிரமப்பட்டதில்லை, மக்கள் கஷ்டப்பட்டதில்லை. அப்படிப்பட்ட ஒரு அழகான ஆட்சியை உமர் ரலியல்லாஹு அன்ஹு மக்களுக்கு தந்து ஒரு சிறப்பான ஆட்சி என்ன பண்ணாங்க, நடத்தினாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சினா இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம என்ன பண்ணிட்டே போகலாம், சொல்லிக் கொண்டே போகலாம். கடைசியா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரணம் பத்தி ஒரு விஷயத்தை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், முடிச்சுக்கலாம். சரியா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்துட்டு ஒரு ஃபஜ்ருடைய நேரம் என்ன பண்ணாங்கன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தொழுகைக்காக வருகிறார்கள். தொழுகைக்காக வந்து இமாமத் செய்கிறார்கள். உமர் அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பழக்கம், ஃபஜ்ர் தொழுகையில என்னன்னா பெரிய அத்தியாயங்களை தான் ஓதுவாங்க. சரியா? சூரா யூசுப், சூரா நஹ்ல், இது மாதிரி பெரிய அத்தியாயங்களை ஓதுவாங்க. ஏன் பெரிய அத்தியாயங்களை ஓதுவாங்க? மக்கள் ஜமாத்தோடு என்ன பண்ணணும், தொழுகைக்காக எழும்பி வந்து ஜமாத்தோடு ஜாயிண்ட் ஆகணும். அப்பதான் மக்களுக்கு ஜமாத்துடைய நன்மை கிடைக்கும். அப்படிங்கிறதுக்காக பெரிய அத்தியாயங்களை ஓதக்கூடிய பழக்கம் யாருக்கு உண்டு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு உண்டு. சரியா? அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஃபஜ்ர் தொழுகை நடத்துவாங்க. ஃபஜ்ர் தொழுகை நடத்தும் பொழுது ஈராக் நாட்டிலிருந்து வந்த அபு லுபாபா ஃபைரோஸ் அப்படிங்கிற ஒரு அடிமை அவன்கிட்ட வச்சிருந்த பிச்சுவா கத்தியினால உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணா, குத்தம். சரியா? பயங்கரமான ஆழமான குத்தும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு நல்ல கண்ட்ரோல் பண்ணி பார்க்காங்க. உங்களுடைய தொழுகையில் அவங்களுடைய வாய்ஸ் மாறுது, குரல் மாறுகிறது. தொழுகைய அவங்களால கண்டினியூ பண்ண முடியல. பின்னால இருந்து மக்கள் எல்லாம் சுப்ஹானல்லாஹ் 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 அப்படின்னு சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணாங்கன்னா, பின்னால நின்று அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவங்கள தொழுகைக்காக என்ன பண்ணாங்க, நியமிக்க உடனே அப்துர் ரஹ்மான் பின் அவுஃபுக்கு ஏதோ ஒன்று புரிஞ்சிட்டு, கையை பிடிச்ச உடனே ரத்தக்கரை இருந்த உடனே என்னது அவங்களுக்கு புரிஞ்சிட்டு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஏதோ நடந்திருக்கிறது. அப்ப தொழுகையை முடிச்சு பார்க்கும் பொழுது கத்தியால் குத்தப்பட்டு ரத்த வெள்ளத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிடக்காங்க. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு தூக்கி வீட்டிற்கு கொண்டு வருகிறார்கள். அவன் போற வழியிலே கிட்டத்தட்ட 13 பேரை என்ன பண்ணான், அந்த அடிமை குத்திட்டு போயிடான். 7 பேர் என்னது ஸ்பாட் அவுட். 8வது நபர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு 3 நாள் கழிச்சு என்ன பண்ணாங்க, மரணம் அடைகிறார்கள். சரியா? அப்போ கத்தியால குத்தப்பட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மரணம் ரசூலுல்லாஹ்வால ஆல்ரெடி என்ன பண்ணப்பட்டாச்சு, சொல்லப்பட்டாச்சு. உஹது மலை மேல ரசூலுல்லாஹ் இருக்காங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு இறை தூதரும் ஒரு சித்தியக்கும் இருக்காங்க. ரசூலுல்லாஹும் அபூபக்கரும் இருக்கும்போது சொன்னாங்க, ஒரு நபியும் ஒரு சித்தியக்கும் இருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்த உடனே ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு நபியும் ஒரு சித்தியக்கும் ஒரு ஷஹீதும் இருக்கிறார். ஷஹீதுனா இறைவழியில் கொல்லப்படுபவர். அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்படுவார் அப்படிங்கிற தகவல் ஏற்கனவே என்னது, முன்னறிவிப்பா வந்தாச்சு. இப்போ குத்தி கொல்லப்பட்ட உடனே மதீனாவில் உள்ள மக்களுக்கெல்லாம் தகவல் பரவுது. மதீனாவில் உள்ள மக்கள் உமர் குத்தப்பட்டார் அப்படிங்கிற தகவல் கேட்ட உடனே மக்கள் எல்லாம் சோகத்தில் மூழ்கிறார்கள். ஏன்னா அந்த அளவிற்கு ஒரு அழகான ஆட்சி, ஒரு சூப்பரான ஆட்சி, நீதமான ஆட்சி, எல்லா விஷயங்களிலும் சரிதான் நீதம். அப்படிப்பட்ட ஒரு அழகான ஆட்சியை தந்த ஆட்சியாளருக்கு என்ன ஆயிருமோ அப்படிங்கிற பயம் என்னது எல்லாருக்குமே வருது. உமர் மரணிச்சிருவாரோ? மதீனா முழுக்க கண்ணீர் வெள்ளத்துல இருக்குது. மருத்துவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். எந்த அளவுக்கு ஆழமா போயிருக்கு அப்படிங்கிறதுக்காக பார்க்கறதுக்காக பேரீச்சம்பழத்தை கரைச்சு குடலுக்குள்ள ஊத்தாங்க. அப்படியே வருது. அவங்களால கண்டுபிடிக்க முடியல, ரத்தமா பேரீச்சப்பழச்சாரா கண்டுபிடிக்க முடியல. அதனால பால் எடுத்து ஊத்தாங்க. பால் எடுத்து ஊத்தின பிறகும் என்னது, அது அந்த கால ஒரு மருத்துவ முறை. அப்போ அவங்களுக்கு தெளிவா தெரியாம என்ன சொல்லாங்கன்னா, இவர் கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடுவாங்க, மவுத் ஆயிடுவாங்க அப்படிங்கிற தகவலை சொல்லாங்க. சூழ்நிலையை பார்க்கும் பொழுது கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிடுவாங்க, மவுத் ஆயிடுவாங்கன்னு சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மகனை அழைக்கிறார். ஒரு அழகான பாசம், ஒரு வாப்பா பிள்ளையா இருந்தா எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான அடையாளம். அந்த அளவு பாசம். பிள்ளைய கூப்பிடாரு. பிள்ளைய கூப்பிட்டு பிள்ளைகிட்ட சில அறிவுரைகளை சொல்கிறார். வாப்பாக்கு கொஞ்சம் கடன் இருக்குது, அந்த கடனை நீ என்ன பண்ணிக்கோ, என்னுடைய சொத்தை வித்து அடைச்சுக்கோ, இல்லைன்னா குறைஷிகள்ல என் சொந்தக்காரர்கிட்ட கேட்டு அந்த கடனை என்ன பண்ணிக்கோ, கொடுத்துக்கோ. அதுவும் முடியவில்லை என்றால் நீ சம்பாதிச்ச அந்த கடனை அடைச்சுக்கோ. எப்படிப்பட்ட ஆளு உமர் ரலியல்லாஹு அன்ஹு? சாதாரணப்பட்ட ஆளா? அரபுலகத்தினுடைய ஜனாதிபதி, இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விரிவிற்கு காரணமான மிக முக்கியமான நபர். அவர் என்ன சொல்லாரு, மரணிக்கும் பொழுது கடனோடு மரணிக்கிறார். அது மட்டுமல்ல, பிள்ளையை கூப்பிட்டு சொல்லாங்க, எந்த காலகட்டம் வந்தாலும் சரிதான், நீ அரசியலுக்கு தகுதியான நபராக இருந்தாலும், ஆட்சிக்கு தகுதியான நபராக இருந்தாலும், அதுக்கடுத்து நீ ஆட்சி பொறுப்பை என்ன பண்ணாத, ஆட்சி பொறுப்பை ஏற்காத. நீ போய் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டு வாசல்ல போ. பிள்ளைக்கு கத்துக் கொடுக்கிறார்கள். இப்னு உமருக்கு தெரியும், மகனுக்கு தெரிஞ்சாலும் நீ போய் என்ன பண்ணு, முதல்ல சலாம் சொல்லி
அமீருல் முஃமினீன் சொன்னாரு அப்படின்னு கேட்காத, ஜனாதிபதி சொன்னாருன்னு என்ன பண்ணாத கேட்காத, உமர் ரசூலுல்லாவுடைய நண்பர் உமர் கேட்டாரு அப்படிங்கிற மாதிரி கேளு. எனக்கு என்ன ஆசைனா ரசூலுல்லா அபூபக்கர் அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடத்துக்கு பக்கத்துல என்ன பண்ணணும், என்னையும் அடக்கம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுகிறார்கள். அப்போ அவங்களும் போறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்காங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்ணாங்க, சம்மதிக்கிறார்கள். அந்த தகவல் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. கொண்டு செல்லப்பட்ட உடனே பக்கத்தில் இருந்த சஹாபாக்கள் எல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை புகழாங்க. என்ன உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்ட வீரமான நபர். ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது உமர் ஒரு பக்கத்துல வந்தா ஷைத்தான் என்ன பண்ணுவானா, மறுபக்கத்தில் விரண்டு ஓடுவான். வந்தா மறுபக்கமா போவான் கூட இல்ல. ஷைத்தானுடைய வேலை என்னதான், மக்களை குழப்புது. ஆனா உமரை பார்த்தானா ஷைத்தான் என்ன பண்ணிடுவானா, மறு தெரு பொலியா ஓடி மத்தவனையும் குழப்பாம ஓடிடுவான். அந்த அளவிற்கு முக்கியமான நபர். அப்போ அபூ ஹுதைஃபா அப்படிங்கிற சஹாபா கேட்காரு, உங்களுடைய முகத்துல ஒரு கலக்கம் தெரியுதே, எதுக்காக வருத்தப்படுதீங்க, நீங்க எப்படிப்பட்டவர்? ரசூலுல்லா கூடால இருந்து அல்லாஹ் உங்களுக்கு கண்ணியத்தை தந்து இஸ்லாத்தை தந்து ரசூலுல்லா திருப்திப்பட்ட நிலையில அவர் மரணிச்சாரு. அபூபக்கர் கூட இருந்தீங்க, அவர் திருப்திப்பட்ட நிலையில நீங்க மரணிச்சீங்க. ஒட்டுமொத்த சஹாபாக்கள் நாங்கள் எல்லாம் சொல்லும், நாங்க எல்லாருமே உங்கள் மீது திருப்திப்பட்ட நிலையில் இருக்கிறோம். இதான் மௌத்துக்கான அடையாளம். நம்ம மௌத்தாகும் பொழுது இன்னைக்கு மௌத்தாவும் நாளைக்கு மௌத்தாவும் ஏதாவது ஒரு நாள் நமக்கு குறிக்கப்பட்டிருக்கா? 5 வயசுல தான் மௌத்தாவும், 15 வயசுல தான் மௌத்தாவும், இல்ல 60ல தான் மௌத்தாவும், 65ல தான் மௌத்தாவும் குறிக்கப்பட்டிருக்கா? இல்ல. நாளைக்குனாலும் மௌத்தாகலாம், இன்னைக்குனாலும் மௌத்தாகலாம், அடுத்த நிமிஷம்னாலும் மௌத்தாகலாம். மௌத்தாகும் பொழுது ஒரு பேர் வந்தது பாத்தீங்களா? எல்லாருக்கும் உங்க மேல என்னதுதான், திருப்தியான நிலைமையில தான் இருக்கீங்க. நீங்க ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? எனக்கு இருக்கக்கூடிய பயம் என்னன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள், ஒரு வாசல் இருக்குது, என்னுடைய மரணத்திற்கு பிறகு ஒரு வாசல் இருக்கிறது, அந்த வாசல் உடைக்கப்படும். அப்ப அபூ ஹுதைஃபா கேட்காங்க, திறக்கப்படுமா உடைக்கப்படுமா? இல்ல, கண்டிப்பாக அந்த வாசல் உடைக்கப்படும். அந்த வாசல் யாரு? அந்த வாசல் யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. திறக்குதுன்னா என்னது? இயற்கையான மரணம். உடைக்கப்படுதுன்னா குத்தி கொல்லப்படுவது. அந்த வாசல் என்றைக்கு உடைக்கப்படுகிறதோ அன்றைய நாள் முதல் இஸ்லாமிய சமூகத்தில் குழப்பங்கள் உண்டாகும். அதுக்காக தான் நான் என்ன பண்ணேன், அதுக்காக தான் நான் பயந்தேன். என்னுடைய மௌத்திற்கு பிறகு நான் இதுவரை கட்டி காத்து வந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திலே குழப்பங்கள் உருவாகி விடுமோ என்கிற அச்சத்தால தான் என்னுடைய முகம் இப்படி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லாங்க. அப்ப வருங்கால சமுதாயத்தை நினைத்து அவர்கள் குழப்பத்துல போயிடக்கூடாது அப்படிங்கிற அச்சம் யாருக்கு இருந்தது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்தது. அது மட்டுமல்ல, மரண வேதனை கூடுது. அப்போ மகன் ஆசைப்படுகிறார், தந்தையுடைய தலையை என்ன பண்ணணும், பிள்ளையுடைய மடியில வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. பிள்ளையுடைய மடியில வைக்காங்க. அப்ப என்ன சொல்லாங்கன்னா, கீழே இறக்கி வைங்க, எனக்கு ஏற்பட்ட கொடுமையே, என்னுடைய தாய்க்கு நாசம் உண்டாகட்டும், என்ன பெற்றதுனால தானே எனக்கு இந்த வலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வார்த்தையை சொல்லாங்க. அந்த வார்த்தையை படிப்பினையாக கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். என்ன வார்த்தை சொல்லாங்கன்னா, பூமி முழுக்க எனக்கு தங்கம் தரப்பட்டாலும் அந்த தங்கத்தை கொடுத்து எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சக்கராத்தினுடைய வேதனையிலிருந்து நான் என்ன பண்ணுவேன், தப்பிச்சிருப்பேன். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு சிறப்புக்குரியவர். ஷைத்தான் ஓடுது, எனக்கு பின் நபி, அப்படி பல சிறப்புகள், ஞானம் கொடுக்கப்பட்டவர், ஈமான் பரிபூரணமானவர். அப்படிப்பட்டவருக்கே சக்கராத்துடைய நேரத்தில் என்னது, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பயங்கரமான ஒரு வலியை வேதனையை கொடுத்திருக்கிறார். அப்ப நம்ம எல்லாம் ஏமாத்துறோம், டிவி பார்க்கும், சினிமா பார்க்கும், சீரியல் பார்க்கும், பெத்தவங்களை ஏசுவோம், பெத்தவங்களை உதாசீனப்படுத்துகிறோம். நமக்குன்னு ஒரு சட்டம், ஸ்கூல்ல ஒரு ஹிஜாபுடைய சட்டம், வெளியில ஒரு ஹிஜாபுடைய சட்டம். இப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும், சிந்தித்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப இன்னைக்கு சொல்லப்பட்ட வரலாறில் இருந்து கிடைத்த படிப்பினைகளை நம்ம என்ன பண்ணணும், வாழ்க்கையில எடுத்துக்கொள்ள வேண்டும். கல்வி கொடுக்கப்படணும், துஆ செய்யணும். அடுத்து வரக்கூடிய மக்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கணும், நம்ம துஆ செய்யணும். அல்லாஹ் நமக்கு சுவனத்தை தர வேண்டும், அந்த சுவனத்தின் மீது அவா கொள்ள வேண்டும். இறுதி முடிவு மரணம் என்பது எப்படி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படியோ வாழ்ந்தார்கள், இஸ்லாமிய எதிர்ப்புல இருந்தாங்க. ஆனா அவர்களுடைய முடிவு எப்படி இருந்தது? உமர் என்கிற நபர் நம்மை விட்டு பிரிந்து போகிறாரே என்கிற ஏக்கம் எல்லா மக்கள் மத்தியிலும் இருக்கக்கூடிய அளவிற்கு வாழ்ந்து மரணிக்க வேண்டும். இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை. நம்முடைய பேரை சொன்னா இந்த தலைமுறையோடு என்ன பண்ணக்கூடாது, இந்த தலைமுறையோடு
முடிஞ்சு போயிடக்கூடாது. ஃபாத்திமா, ஹப்சா, சஃபானா, சவுதா இப்படின்னு பேரை சொன்னா இந்த தலைமுறையோடு நம்முடைய பெயர் முடிந்து போய்விடக்கூடாது. வருங்கால சமுதாயங்கள் நம்முடைய பெயரை பேசக்கூடிய அளவிலே, பெருமையாக சொல்லக்கூடிய அளவிலே நம்முடைய வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை இந்த தர்பியா நிகழ்ச்சியிலே நாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றிலிருந்து படிப்பனையாக எடுத்துக்கொள்ளலாம் என்று கூறி என்னுடைய முறையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.